டாக்டர் கிட்ட பேசினியம்மா? உன் மாமனாரை பத்தி டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? இப்போதான் பேசிட்டு வந்த அத்தை. அவருக்கு சுயநினைவு வராம எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க கடவுள் மேலதான் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றாங்க. நான் சிவன் கோயிலுக்கு போய் உன்னோட மாமனார நல்லபடியா குணமாக்கணும்னு சொல்லி நான் சிவன் கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கம்மா. உன் மாமனார் பேர்ல அபிஷேகமும் பண்ணிட்டு வந்தம்மா. இவர் நிலைமைய பத்தி சொல்லி ஏதாவது பூஜை இருந்தா பண்ணுங்கன்னு புரோகிதர் கிட்ட கேட்டம்மா. இவரை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்தினா நல்லதுன்னு புரோகிதர் சொன்னாருமா. அவரை கூட்டிட்டு வர நிலைமையில இல்லைன்னு சொன்ன. எப்படியாவது கூட்டிட்டு வந்தா அதுக்கப்புறம் அந்த கடவுளே பார்த்து பாருன்னு புரோகிதர் சொன்னாருமா. அப்போ நம்ம ஏன் யோசிக்கணும் அத்தை? கூட்டிட்டு போலாம். இந்த நிலைமையில எப்படி கூட்டிட்டு போறதுமா? டாக்டர் சார் தான் நமக்கு உதவியா இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்கலாம். அவரை மறைக்க மாட்டாரு. வாங்க வாங்க கேட்கலாம். வாங்க அத்தை. என்னாச்சு? ஏதோ ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை டாக்டர் சார். நாங்கள் மிருத்யுஞ்சயம் ஹோமம் நடத்தணும். புரோகிதர் வந்து என் மாமனாரை அங்கே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. நோ நோ, ஐ கான்ட் அக்செப்ட் திஸ். அவருக்கு சுயநினைவு இல்லை. திரும்ப வருமா வராதான்னு கூட தெரியாது. இந்த நேரத்தில் இவரை ஷிஃப்ட் பண்றது பெரிய ரிஸ்க். அந்த ஹோமம் எல்லாம் நடத்தணும்னா அவர் பேரை சொல்லி நீங்க நடத்திக்கங்க. அதை விட்டு இவரை கூட்டிட்டு போற ரிஸ்க் எடுக்க வேண்டாம். டாக்டர் சார் அது இல்ல. பூமி ப்ளீஸ், இந்த விஷயத்துல உங்களால என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது. இந்த டாபிக்கை நம்ம இதோட விட்டுட்டா நல்லது. டாக்டர் சார் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு வருத்தப்படுறீங்களா அத்தை? அதுக்காக நான் வருத்தப்படலமா. உன் மாமனாரோட தலைவிதி என்னமா இப்படி இருக்கு? இவருக்கு சுயநினைவு வருமா வராதான்னு எங்களுக்கே தெரியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. சாமி கிட்ட கூட்டிட்டும் போக கூடாதுன்னு சொல்றாரு. வேற யாராலமா உங்க மாமனாரை காப்பாத்த முடியும்? அந்த கடவுளா, டாக்டரா? நிச்சயமா அந்த சிவபெருமான் காப்பாத்துவார் அத்தை. நாளைக்கே நீங்க கோவில்ல மிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. பூமி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதா பேசுறியா? தெரியும் அத்தை. இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் தெரியாம நாளைக்கு எப்படியாவது மாமாவுக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு வர பொறுப்பு என்னோடது. கரெக்டா வந்துட்டீங்க. ஹோமத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாம். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா இவங்க கிளம்பிடுவாங்கம்மா. இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். புரோகிதரே, என் மாமியாரோட சேர்ந்து என் மாமனாரும் கீழே தான் உட்காரணுமா? ஹோமம் முடிகிற வரைக்கும் அவரை உட்கார வச்சு அவரை பிடிச்சுக்கிறதுனா அது ரொம்ப கஷ்டமான விஷயமா. அவர் சேர்லயே உட்காந்துருக்கட்டுமா. அவர் கையில கொடுத்து வாங்கி ஹோம குண்டத்துல நவதானியங்களை அப்பப்போ போடலாமா. ஆமா, சுத்தமான நெய் வேணும்னு கேட்டிருந்தனே, கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, கார்லயே மறந்து வச்சுட்டேன். நான் இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க பூஜையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்கம்மா. பூமி, நீ போய் எடுத்துட்டு வா. நீங்க சீக்கிரம் வாங்கம்மா. ஓம் மகாகணாதிபதயே நமஹ. ஓம் கணானாம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கபீனாம் உபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணம். ஹலோ மேடம், நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம். நீங்க இறங்குனீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ள போலாம். நான் வர மாட்டேன். நான் பக்கத்திலே இருக்கிறதா நினைச்சு
செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் நீங்களே செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். பேபி, எதுக்கு பேபி இவ்ளோ பிடிவாதம்? கோவில் வரைக்கும் வந்துட்டு கோவிலுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? வா உள்ள போலாம், இறங்க. எது நியாயம் மம்மி? இந்த செரி வந்து சொல்லாம கொல்லாம என் கழுத்துல தாலி கட்டினது நியாயமா? அது தாலியே இல்ல, நடந்தது கல்யாணமே இல்லன்னு சொல்லி நீங்க டாடிய கன்வின்ஸ் பண்ணாம விட்டது நியாயமா? அத்தை, கதையே கந்தலாயிடுச்சு அத்தை. என்னாச்சுமா? அந்த அபூர்வா, மருதாணி சித்தி, நக்ஷத்ரா, செரி கோவிலுக்கு வந்திருக்காங்க. ஐயோ, என்னம்மா இது? இவ்ளோ பெரிய ஷாக்கிங் நியூஸ் சொல்றியே. இப்ப உன் மாமனார மட்டும் அந்த அபூர்வா பாத்துட்டானா இருக்கிற உயிர் மூச்சை நிறுத்திடுவாமா? நம்ம புரோகிதர் கிட்ட கேட்கலாம் அத்தை. புரோகிதரே, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு ஆகாதவங்க கோவிலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. மாமாவை அவங்க பார்க்க கூடாது. இந்த ஹோமத்தை வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வேற ஒரு கோயில்லையோ சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஹோமத்தை வேணா மாத்தலாம். ஆனா முகூர்த்த நேரம் முக்கியமாச்சேம்மா. என்ன நடக்குதோ நடக்கட்டும் புரோகிதரே. ஹோமத்தை எங்கே நடத்தலாம்? சரிங்கம்மா. அம்மாடி பூமி, நீ என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, இந்த பாரத்தை அந்த கடவுள்கிட்டயே ஒப்படைச்சிடலாம். புரோகிதரே, நீங்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா. பூமி, என்னம்மா, எப்படிம்மா நடத்த முடியும்? அத்தை, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. மாமாவுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அந்த பரமேஸ்வரனுக்கு ஹோமத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் நம்ம இங்க இருந்து நகர போறோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பரமேஸ்வரா, இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடியணும். நீதான் எங்களை காப்பாத்தணும். இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்.